லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபிபோனசி சீரிஸ் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் டோட்டலாக இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மொத்தம் 3 எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். இந்த 3மே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிளேலிஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து பைத்தான் லேப் எக்ஸசைஸ்ங்கிற பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸுமே இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃபார் த கிவன் நம்பருக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து ஃபேக்டரியல் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். யூசர்ஸ் கிட்ட இருந்து ஒரு வேல்யூ வாங்கி அந்த வேல்யூக்கு வந்து என்ன ஃபேக்டரியல்ங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எதில் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரிகர்ஷன்ங்கிற கான்செப்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். ரிகர்ஷன்ங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இன்டர்வியூவில் வந்து வாட் இஸ் ரிகர்ஷன் வந்து மேக்ஸிமம் நிறைய இன்டர்வியூவில் கேட்குறாங்க. இப்போ ரிகர்ஷன் இப்போ கூகுளில் வந்து நீங்கள் வாட் இஸ் ரிகர்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர்னா ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப் அப்படின்னு வரும். இதுக்கு வந்து டெஃபினிஷன் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் போடுறேன், அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ரிகர்ஷனில் வந்து நம்ம மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. நான் 2 டைப்ஸ் உங்களுக்கு இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ் கேஸு, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிகர்சிவ் கேஸ். ஸ்ட்ரக்சர் வந்து ரிகர்சிவ்க்குலாம் என்ன தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா மறுசுழற்சி, மறு நிகழ்வு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிற வரைக்கும் அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதே ஃபங்க்ஷனுக்குள்ள எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு மூவி கூட இருக்குது. என்ன மூவினா இந்த டைம் மிஷின் பற்றி ஒரு மூவி கூட வந்தது. வந்தால் அந்த ஐ மீன் வந்து அந்த ஒரு ஆக்ஷன் வந்து ரிப்பீட்டடாக வந்து பெர்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஒரே ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிப்பீட்டாக வந்து அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதனால என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அந்த பேஸ் கேஸில் கொடுத்துருக்க கண்டிஷனை வந்து எப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து டெர்மினேட் ஆகும். அது வரைக்கும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ரிகர்சிவ் கேஸில் இருக்கிற இது வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதை மீட் பண்ணுற வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் கேஸோட கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற வரைக்கும் இதாகிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம 2 கான்செப்டில் பண்ணலாம். வந்து இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மேத் மாடலில் ஃபேக்டோரியல்ங்கிற ஃபங்க்ஷன் நம்ம டேரெக்டாக கால் பண்ணி கூட ஒரே ஒரு லைனில் கூட நம்ம ப்ரோக்ராம் முடிக்கலாம். அது லாஸ்ட் எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிகர்ஷனுங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் வந்து பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுற நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்டு வந்து DF கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதுக்கு நேம் வந்து ஃபங்க்ஷனோட நேம் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபேக்டோரியல் நினைக்கிறேன். இதை வந்து நான் பேராமீட்டரில் வந்து ஒரே ஒரு வேரியபிள் பாஸ் பண்ண போகிறேன். இதுக்காண்டி நம்ம ஒரு நம்பர் வச்சு இது வந்து வேல்யூ கெட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்து நம்ம 2-3 பேராமீட்டர் வந்து இதில் பாஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரே ஒரு வேரியபிளே நம்ம என்ன பண்ணி ஈஸியாக வந்து வேல்யூஸ் கெட் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ணேன் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் கேஸ் வந்து நான் எழுத போகிறேன். பேஸ் கேஸ் எப்படி எழுத போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இஃப் n equal to 0 அப்படி இல்லை அப்படின்னா n equal to 1. இப்போ வந்து யூசர் கிட்ட வந்து அது கேட்கும். இப்போ நான் ரன் பண்ணும்போது என்டர் நம்பர்னு கேட்கும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நான் இப்போ 0ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா எனக்கு வந்து 1 எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 ஃபேக்டரியில் வந்து 1 தான், 1 ஃபேக்டரியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0 இப்போ நான் 0ன்னு கொடுத்தா எனக்கு என்ன பண்ணிடுன்னு சொல்லியிருக்கேன்னா எனக்கு வந்து 1 பிரிண்ட் பண்ணிடு. இப்போ இந்த எண்ணில் வந்து இந்த எண்ணில் தான் நான் என்ன பண்ணுவேன்னா ஆர்குமெண்ட்டில் வந்து வேல்யூ பாஸ் பண்ணுவேன். 1ன்னு நான் பாஸ் பண்ணுவேன் த்ரூ த யூசர் மூலமாக. அப்போ வந்து இதில் சப்போஸ் நான் 0ன்னு கொடுக்குறேன் இந்த இடத்துல வந்து நான் இப்போ என்ன வந்து வேல்யூ 0ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா வந்து எனக்கு இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆகும். ஸோ ட்ரூ ஆகும்போது எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து எனக்கு 1ன்னு எனக்கு பிரிண்ட் பண்ணும். பேஸ் கேஸ் வந்து என்ன ஆயிடுச்சு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அப்போ வந்து நமக்கு என்ன இந்த ஃபங்க்ஷன் வந்து டெர்மினேட் ஆயிடும். சப்போஸ் நான் 0 1 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இதில் வந்து நான் 6 கொடுத்துருக்கேன். ஸோ இது அப்படின்னா இது அப்புறம் 1 கொடுத்தா எனக்கு இருந்தாலும் இந்த பேஸ் கேஸ் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா எனக்கு 1 வந்து ரிட்டர்ன் பண்ணி எனக்கு வந்து டெர்மினேட் பண்ணிடும். சப்போஸ் நான் வந்து 0வும் கொடுக்கல 1ம் கொடுக்கல 2 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எல்ஸ் பார்ட் போகும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் எனக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபேக்டரியல் ப்ரோக்ராமோட ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் n - 1. ஸோ இந்த ஃபார்முலா படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபேக்டரியல் ப்ரோக்ராம் போட்டுடலாம். இப்போ வந்து அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் 0 கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்னா 0 1 கொடுத்தா எனக்கு இது வந்து பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நான் 2 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எனக்கு இது இங்கே வரும். 2 வந்து எனக்கு இங்கே வரும். 2 × ஃபேக்டோரியல் ஆஃப் 2 - 1 வரும் எனக்கு. அப்போ வந்து எனக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 × 1 2 எனக்கு ஆன்சர் வரும். சப்போஸ் நான் 3 கொடுக்குறேன் நான் 2 எனக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ 2 × 2
எனக்கு இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் எனக்கு என்ன இருக்கா வந்து அப்போ வந்து எனக்கு ஃபங்க்ஷன் வந்து டெர்மினேட் ஆகாது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து இப்போ இது வந்து பேஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டோம். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிகர்சிவ் கேஸ். ஸோ ரிகர்சிவ் கேஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் until it satisfy the base case. ஸோ இந்த லூப்பில் வந்து லூப்பில் இல்லை, நம்ம இந்த கண்டிஷனில் வந்து நம்ம எப்போ அந்த வேல்யூஸ் வந்து நம்ம என்னோட வேல்யூஸ் வந்து இதாகுதோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து டெர்மினேட் ஆகும். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் எழுதிடுறேன். ஸோ ஃபுல்லாக எழுதினதுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கூட புரியும் நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா யூசர் கிட்ட இப்போ வேல்யூ வந்து கெட் பண்ணுறேன். நம்ம வந்து இதில் இன்புட் தான் கொடுக்க போகிறோம். டைப் வந்து இன்ட்டுங்கிறதா என்ன பண்ணியிருக்கேன்னா இன்ட்டுங்கிற டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ட்ரி நம்பர்னு எழுதி கேட்குது. ஸோ என்ட்ரி நம்பரில் வந்து இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ என்ட்ரி நம்பரில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதில் என்ன ஒன்று பண்ண போகிறேன். இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுக்கீங்க அப்படின்னா வந்து அது என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இஃப் n less than or 0 அப்படின்னு எனக்கு வந்தது அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் are not allowed அப்படின்னா not defined ஃபேக்டரியல் போட்டுக்கலாம். இப்போ வந்து 0 and 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்னில் வந்து இது 1 பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த இதாகும். இதில் எப்படி ஆன்சர் வருதுங்கிறத நான் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்கிறேன், ரன் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் பார்ட்டில் என்ன போடுறேன்னா ஸோ எல்ஸ் பார்ட்டில் வந்து அப்படி சப்போஸ் அது வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் இல்லை ப்ராப்பராக கரெக்டான வேல்யூஸ் வருது அப்படின்னா என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கால் பண்ண போகிறேன். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு புதுசாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு வந்து நான் இது கொடுத்துட்டேன். ஸோ n கொடுத்துட்டேன். n வந்து ஆர்குமெண்ட் வந்து என்னங்கிற ஆர்குமெண்ட் நம்ம வேல்யூ வந்து யூசர்ஸ் கிட்ட கெட் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் இந்த ஃபேக்டோரியலா ஆனால் அந்த ஆன்சர் இஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆன்சர் இஸ்ன்னு போட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ரிசல்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் இதில் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் டெஸ்க்டாப்பில் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்க்டாப்பில் ஓப்பனிங் டெர்மினல் கொடுக்குறேன். ஸோ ரன் பண்ணுறதுக்கு வந்து பைத்தான் ஸ்பேஸ் 4.py கொடுத்துருவோம், ஃபைல் நேம்.py. ஸோ இது ஓகே சரி, இதில் வந்து நம்ம இது இன்டர்டேஷன் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ இப்போவும் கரெக்டாக வரல. ஸோ ஒன்ஸ் அகெயின் இதை நம்ம அப்படி இதில் போட்டால் வந்துடும் நமக்கு. ஸோ இந்த அலைன்மெண்ட்டு இதாக இருக்குன்னா நமக்கு இந்த மாதிரி வருது. இப்போ நான் இதை ஜஸ்ட் இதில் போட்டு எடுக்கிறேன். இப்போ இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கரெக்டாக இதாகிடுச்சு. இஃப் n = 0. ஓகே ஃபைன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ட்ரி நம்பர் கேட்குது. ஸோ என்ட்ரி நம்பர்லாம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 கொடுக்குறேன். ஸோ 2 கொடுத்தா எனக்கு என்ன ஆகுதுன்னா வந்து 2 ×
1 2 நமக்கு ஆன்சர். இப்போ 2ன்னு எனக்கு இதில் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0 கொடுக்க எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட். இப்போ நான் 0 கொடுத்தா எனக்கு ஆன்சர் இஸ் 1ன்னு வருது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ரோக்ராம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பேஸ் கேஸில் வந்து நான் 0 அப்படின்னா 1 கொடுத்தா எனக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ 0 கொடுத்தா அந்த ஆன்சர் இஸ் 1 எனக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த நம்பர் வந்து 1 கொடுக்குறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 1 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா 2 கொடுக்க போறேன். ஸோ என்ட்ரி நம்பர் 2ன்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வரும். அப்போ எனக்கு இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ஃபால்ஸ் ஆகும். அப்புறம் வந்து எனக்கு எல்ஸ் பார்ட்டில் வரும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் என்ன வரும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வரும்னா வந்து என்னோட வேல்யூ என்ன இருக்குன்னா வந்து இப்போ 2 இருக்கு. ஸோ என்னோட வேல்யூ வந்து நம்ம 2 கொடுத்துருக்கோம். அப்போ 2 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 2 மைனஸ் 1 நம்மளுக்கு என்ன ஆகும்னா 1 வரும். அப்போ வந்து நம்மளுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து லூப்பில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் கேஸ் போகும். ஸோ அங்கே அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 0. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பேஸ் கேஸில் வந்து உங்களுக்கு கண்டிஷன் வந்து 1 ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். ஸோ 1 ஆகும்போது உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகிடும், டெர்மினேட் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 2 இன்ட்டு 1 என்ன வரலாம், ஆன்சர் வந்து 2 வந்துடும். ஸோ அதனால நமக்கு இது என்ன வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இதில் 2 வந்துருச்சு. சப்போஸ் நான் வந்து இந்த இடத்துல வந்து 3 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் பாருங்க, என்ட்ரி நம்பர் இஸ் 3 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வருது. அதே மாதிரி தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் 3 கொடுத்தா எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸும் அப்புறம் எல்ஸ் பார்ட்டில் வரும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் வந்து என்ன ஆகும்னா n வந்து என்ன ஆகும் 3 இருக்குது. ஸோ 3 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 2 வரும். ஸோ அப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் ஸோ 1 வரும். ஸோ அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ 1 ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து 3 இன்ட்டு ஸோ 2 6 அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அப்போ ஃபங்க்ஷன் 1 ஆகும்போது பேஸ் கேஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இதாகும். ஸோ 1 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 0. ஸோ உங்களுக்கு வந்து பேஸ் கேஸ் அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் கேஸ் 2 ஆகும். உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து டெர்மினேட் ஆகும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் 4க்கு அதே மாதிரி வரும், 5க்கு அதே மாதிரி வரும், 6க்கு அதே மாதிரி வரும், 7க்கு அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்னு போயிட்டே இருக்கும். ஸோ 3 இது வந்து கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதோட ஃபேக்டர் வந்து இதாகிட்டே இருக்கும். இப்போ நம்ம 5க்கு போகிறோம் அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து 1 by 1 நமக்கு போயிட்டே இருக்கும். இதில் இது எப்போ வந்து உங்களுக்கு இதாகும் பார்த்தீங்கன்னா இதில் 5 கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இது எப்போ வந்து இந்த கண்டிஷனை வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அப்போ உங்களுக்கு பேஸ் கேஸ் வந்து உங்களுக்கு இப்போ இந்த 5 கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு ட்ரூ ஆகாது. ஸோ எப்போ வந்து உங்களுக்கு ஃபேக்டரியல் ப்ரோக்ராம் வந்து எப்போ பேஸ் கேஸ் வந்து அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ இப்போ வந்து உங்களுக்கு 1 ஈக்குவல் டு இது வந்து ஆக்சுவலாக நமக்கு இதில் 0 நம்ம இந்த ஸ்டெப் பண்ண போட வேண்டிய தேவையே கிடையாது. ஸோ இதுலேயே நமக்கு என்ன ஆகும் வந்து ஃபங்க்ஷன் வந்து டெர்மினேட் ஆகிடும். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிடும் பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் இதில் கிடச்சிடும். பேஸ் கேஸ் வந்து உங்களுக்கு எப்போ ட்ரூ ஆகுதோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் வந்து என்ன டெர்மினேட் ஆகிடும், உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து இதுதான் வந்து ஃபேக்டரியல். நம்ம ரிகர்ஷன் யூஸ் பண்ணி இப்படி தான் ஃபேக்டரியல் கண்டுபிடிக்கணும். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் ஒன்றே ஒன்று தான், பேஸ் கேஸ் அண்ட் ரிகர்சிவ் கேஸ். பேஸ் கேஸில் உள்ள கண்டிஷன் வந்து எப்போ உங்களுக்கு ட்ரூ ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து டெர்மினேட் ஆகிடும். இது மட்டும் நான் தெரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அப்புறம் வந்து சப்போஸ் இந்த உங்களுக்கு எப்போ இது வந்து இந்த லைன் உங்களுக்கு எப்போ ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வேல்யூஸ் வந்து இப்போ நான் -5 கொடுக்குறேன் அப்படின்னா வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் ஆர் நாட் டிவைன் ஃபேக்டர் இந்த மாதிரி எரர் வந்துடும். ஸோ இப்படி தான் ஆன்சர். இந்த இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் நம்ம இப்போ என்னென்னு பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மேக் மாடல் யூஸ் பண்ணி கூட அவங்க என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரியல் ப்ரோக்ராம் வந்து போடலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா எதுவும் போட வேண்டியதில்லை. ஆல்ரெடி வந்து மேக் மாடலில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபேக்டரியல் ஒரு ஃபங்க்ஷன் வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க, டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஜஸ்ட் கால் பண்ணாலே போதும், நம்ம வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மேத்துங்கிற மாடல் வந்து நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இதில் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்து நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து யூசர் சைட்லேருந்து கெட் பண்ணுறேன். இதை வந்து என்ன பண்ணுறேன் டைப் வந்து என்டர் கொடுத்து இன்புட்டில் நீங்கள் இதை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து ரிகர்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கலாக பண்ணுங்கள், அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேல்யூ ஒரு வேரியபிள் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ போன இதில் நான் ரிசல்ட்னு வாங்கியிருந்தேன், அதே இதை இங்கே நான் ரிசல்ட்னு வாங்குறேன். ஸோ ரிசல்ட்னு வாங்கி என்ன பண்ண போகிறேன்னா மாடுல கால் பண்ணி தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறேன். எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேத் மாடல் கூட தான் ஃபேக்டோரியல்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது.
இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆர்குமெண்ட்டில் வந்து நான் யூசர்ஸ் கிட்ட வாங்குற வேல்யூ வந்து ஆர்குமெண்ட்டில் வந்து பாஸ் பண்ணுறேன். அப்போ வந்து நான் என்னன்னு கொடுக்குறேன் இந்த இடத்துல. ஸோ என்னன்னு கொடுத்து ஃபைனல் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டில் வந்து பிரிண்ட்டில் வந்து ஆன்சர் இஸ்ன்னு போட்டு ரிசல்ட்னு போட்டேன். ஸோ ரிசல்ட்னு போட்டு இப்போ இந்த லைனை ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. என்ட்ரி நம்பர் 5 தான் எனக்கு என்ன 120 வந்துருச்சு. ஸோ போன இதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா லைன் வந்து நமக்கு போன நிறைய இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போன இது வந்து நமக்கு ஒரு 8 லைனாவது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 8-9 லைன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேத்னு ஒரு மாடல் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஒரு யூசர்ஸ் கிட்ட இருந்து ஒரு வேல்யூ கெட் பண்ணுறோம். ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு லைன் அவங்க கான்செப்ட் ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா மேத் மாடலுக்குள்ள ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணுறேன். சப்போஸ் இந்த இடத்துல வந்து நான் ஃபேக்டோரியலுக்கு பதிலாக ஃபேக்டோரியல் F1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இதில் என்னன்னு பாருங்க. இப்போ வந்து எனக்கு எரர் வருது. அதுக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் F வந்து உங்களுக்கு அப்படி ஒன்றே இல்லைன்னு உங்களுக்கு வருது. அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ இது மேத் மாடலுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க, ப்ரீடிஃபைன்ட் ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன். அதனால நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை வந்து கால் பண்ணி ரன் பண்ண முடியுது. இதுதான் வந்து ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கும். மொத்தம் 2 மெத்தட்ஸ் இருக்குது. இன்னும் வந்து நம்ம இன்னும் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிகர்ஷன் யூஸ் பண்ணாமல் நார்மலாக ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணலாம், இல்லைனா வந்து வித்தவுட் ஃபங்க்ஷன் கூட நம்ம பண்ணலாம். பட் அது எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்தர் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே ஃபர்தர் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து சம் ஆஃப் த சீரிஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல். இந்த ஆக்சுவலாக இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் தான் ஃபுல்லாக வருது. மேக்ஸிமம் ஃபுல்லாக ஒரு 6 எக்ஸசைஸ் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் தான் வருது. தேங்க்யூ.